guys, வணக்கம் and welcome back to PG Tutorials. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட csharp சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த csharp சீரிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து csharpல உள்ள டேட்டா டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு வேரியபிளோட டைப் வந்து என்ன மாதிரியான இது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீஜரா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஸோ csharpல டேட்டா டைப்ஸ் வந்து அவங்க ஒரு 4 கேட்டகரியில் வந்து ஓவரால் இதை வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறது வந்து நம்பர்ஸ். அடுத்தது வந்து Boolean Datatype. ஸோ அதுக்கடுத்து வந்து கேரக்டர்ஸ், அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த 4 தான் வந்து அவங்க ஓவரால் டேட்டா டைப்ஸ் வந்து 4 தான் வந்து ஒரு காமன் இது மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 இது இருக்குது, இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ தென் அந்த இன்டீஜருக்குள்ளே இன்ட் லாங் அண்டு அப்படின்னு ஒரு 2 இது இருக்குது, அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸுக்குள்ளே ஃப்ளோட் டபுள் அப்படிங்கிறது 2 இது இருக்குது. ஸோ இன்டீஜர் அப்படின்னா அது வந்து ஒரு ஹோல் நம்பரை வந்து மீன் பண்ணுறதுக்கான உள்ளது, டிஃபைன் பண்ணுறதுக்காக இது பண்ணலாம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது. ஸோ இப்போ இந்த இன்டீஜரில் இன்ட் லாங் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பட் அதோட ரேஞ்ச் வந்து அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இதுக்குள்ளே மட்டும்தான் அதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து லாங் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ண முடியாத இதில் வந்து நம்ம வந்து லாங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லாங்கோட ரேஞ்ச் வந்து இன்ட்டோட வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து இன்ட்டுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ட். ஸோ தென் வேரியபிள் நேம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலாக கொடுக்குற ஒரு வேல்யூ. தென் வந்து லாங். ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். இன்ட்டால் ஹோல்ட் பண்ண முடியாத அளவுக்குள்ள வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாங் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லாங் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட் டிக்ளேர் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸோ லாங்குங்கிற டேட்டா டைப் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் அண்ட் நம்ம வந்து அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டு நம்ம கடைசியில் வந்து எல் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாகணும். அதாவது இந்த எல் அப்படிங்கிறத வச்சு மென்ஷன் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு லாங் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இதாகும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எரர் வந்து இதாகும். அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ட்டோட அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த அளவுக்குள்ள ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்கு இதாகும்னா டெசிமல் நம்பர்ஸ் லைக் வந்து 10.5 அந்த மாதிரி இதாகும்ல, அது வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து வர்ற நம்பர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து இதாகும். ஸோ இதில் வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து அதாவது டெசிமலுக்கு அடுத்து வர்ற சம்மம், அதாவது ஒரு 5 to 6 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டெசிமல் பாயிண்ட்ஸை தான் வந்து இதாகும். அதாவது அந்த இதுக்குள்ளே சஃபிஷியண்ட்டாக இருக்கிற அந்த இதை தான் வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அதிகமாக போகும்போது நம்ம வந்து டபுள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃப்ளோட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ளோட் அதுக்காக ஒரு நேம். ஸோ 5.75F அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ தென் டபுள். ஸோ ஃப்ளோட்டால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து டபுள் வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் மை நம்பர் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து அந்த டபுள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 19.99 அப்படின்னு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து ஸோ டி அப்படிங்கிறது வந்து கொடுத்து நம்ம வந்து அது டபுளோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நம்பர் டைப்ஸ். ஸோ நம்பர் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த இது எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் ஆகிரும். ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இன்ட் லாங் ஃப்ளோட் டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் வந்து நமக்கு வந்து இதாகும். ஸோ தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பூலியன். ஸோ பூலியன் அப்படின்னாலே நமக்கு வந்து எதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது 2ல் தான் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லைனா வந்து ஃபால்ஸாக இருக்கும். இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான டேட்டா டைப்புக்குள்ளே கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர் அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து ஒரு சிங்கிள்
கேரக்டரை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கேரக்டர் டேட்டா டைப். ஸோ அந்த கேரக்டர் டேட்டா டைப் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் அப்படிங்கிற இதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கேர் அதுக்கு ஒரு நேம் கிரேடுன்னு போட்டு ஏ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ள நீங்கள் வந்து அடிஷ்னல் எதாவது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் நாட் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு எரர் வரும். ஸோ அதுக்கான டேட்டா டைப் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் வரும். அண்ட் கேரை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே மென்ஷன் பண்ணாலே அது வந்து ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்ததாக உள்ளது வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஐ மீன் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து இப்போ நம்ம இந்த மேலே இந்த இது கொடுத்துருக்கோம், அந்த ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதே நீங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ளே ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு நீங்கள் கொடுத்தீங்க, ஸ்ட்ரிங்கோட இதுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் உள்ள அப்படியே குரூப் பண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு வேர்டை வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அது கீழே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கிரீட் ஈக்குவல் டு ஹாய் கமா ஹலோ தர். அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ன வேர்டு இருக்கோ, என்னெல்லாம் கேரக்டர்ஸ்லாம் குரூப்பாக இருக்கோ அந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அது வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா டைப்ஸ்க்கான ஓவரால் இது. ஸோ டேட்டா டைப் இன்ட்டுக்கு வந்து 4 bytes அதோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் தென் லாங் பார்த்திங்கன்னா 8 bytes அதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். அண்ட் ஃப்ளோட் பார்த்திங்கன்னா 4 bytes அதோட சஃபிஷியன்ட் ஸ்டோரிங் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கும். டபுளுக்கு வந்து 8 bytes அதோட இது எவ்வளோ இது கொடுத்துருப்பாங்க சஃபிஷியன்ட் ஃபார் ஸ்டோரிங் 15 decimal points. பூலுக்கு வந்து 1 bit. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வெளியே ஸ்டோர் பண்ணுறதுக்காக. கேரக்டர் பார்த்திங்கன்னா 2 bytes அது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை வந்து ஸ்டோர் பண்ணும், அதாவது சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே ஒரு கேரக்டர் வந்து நமக்கு வந்து இது பண்ணும். அண்ட் ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா 2 bytes per கேரக்டர். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வந்து நமக்கு வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அந்த கேரக்டர் வந்து நமக்காக வந்து அப்படியே வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணிடும் டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்குற கேரக்டரை. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்மளோட ஸ்டுடியோ கோடுக்குள்ளே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ முன்னாடி பார்த்த டேட்டா டைப்ஸ்க்கு வந்து ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து இது எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெருசானால கம்மியாக தான் ஒரு சில டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது நம்ம காமனாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற இது மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ தென் அதுக்கு வந்து மை இன்ட் அப்படின்னு நம்ம வந்து நேம் வச்சுட்டு அதுக்கு ஒரு சம் வேல்யூஸ் 10 something அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து டபுள் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ டபுள் மை டபுள் ஈக்குவல் டு சம் பாயிண்ட் வேல்யூ. ஸோ அது டபுள் அப்படிங்கிறத வந்து டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து கேரக்டர் மை கேர் ஈக்குவல் டு. ஸோ கேரக்டருங்கும் போது நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஏ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பூல். ஸோ பூலுக்கு வந்து நம்ம வந்து பூலியன் ஃபங்க்ஷன் தான். மை பூல் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாவது ஒன்று. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் கூடாதுன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக கொடுக்கணும். எஸ், டேரெக்டாக கொடுக்கணும். தென் ஸ்ட்ரிங்கில் ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் மை எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஹாய் தேர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. சில இங்கே செமிகோலன் வரும். ஓகே, செமிகோலன் வச்சாச்சு. ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஜஸ்ட் கன்சோலில் வந்து பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறோம். கன்சோல் டாட் ரைட் லைன் ஆஃப். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்டீஜர். ஸோ இங்கே கன்சோலை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன போட்டாலும் அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே நம்ம ஒரு ப்ளஸ் போட்டு மை இன்ட்டை வந்து உள்ளே இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து மை இன்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகிரும். ஸோ அடுத்து ஒரு ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப டபுள் கோட்ஸ் போட்டு ஒரு கமா போட்டுட்டு
டபுள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல அடுத்த ப்ளஸ் போட்டு மை டபுள் வேல்யூவை இங்கே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்த ப்ளஸ் போட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு கமா அண்டு கேரக்டர் ப்ளஸ் மை கேர். ஓகே, அடுத்த ஒரு ப்ளஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு கமா பூலியன். அந்த இது மேலே டைப் நம்ம அந்த இது கூட கொஞ்சம் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ப்ளஸ் மை பூல், தென் அகெயின் இன்னொரு ப்ளஸ் டபுள் கோட்ஸ் கமா ஸ்ட்ரிங். அடுத்த ஒரு ப்ளஸ் போட்டுட்டு மை ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே கொடுத்துட்டு செமிகாலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். தென் கன்சோல் டாட் ரீட் கீ. ஸோ நம்ம இங்கே ரீட் கீ கொடுக்கலன்னா நம்ம வந்து கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் ஆகிரும். ரீட் கீ கொடுத்தா நம்ம வந்து கன்சோல் வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ அதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். ரன் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரன் ஆகிறதுலே தெரிஞ்சிடும். ஓகே, கம்பைல் ஆகிட்டுருக்குது. கம்பைலிங் முடிஞ்சது அண்ட் டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். ஓகே கைஸ், நமக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே கொடுக்கல. நம்ம கொடுத்த அவுட்புட் வந்து அப்படிங்கிறது வந்துருக்கு பாருங்கள். ஸோ இன்டீஜர் மை இன்ட்டோட வேல்யூ வந்து 10. ஸோ டபுளோட வேல்யூ வந்து 4.5 அந்த வேல்யூ வந்து அப்படி வந்துருக்கு. இந்த டி வந்து நம்ம டபுள் அப்படிங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் அந்த டி வந்து இங்கே வரல. ஸோ கேரக்டரில் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருந்தோம், கேரக்டர் இங்கே வந்துருச்சு. ஸோ மை பூலியன் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பூலியனோட ரிசல்ட் நம்ம வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்லேருந்து ஹாய் தேர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதனால் அந்த ரிசல்ட் வந்து அப்படியே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து இன்ட்டு ஃப்ளோட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த டெசிமல் வேல்யூஸ் வந்து ஓவராக கேப்சர் ஆக முடியாது அப்படிங்கிறனால நம்ம வந்து டபுள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கேரக்டர், பூலியன், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி இந்த இதை நம்ம வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ். ஸோ அது போக அந்த லாங் இதெல்லாம் வந்து அந்த அந்த இன்டீஜர் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு இதான இது பண்ணுறோம், டுட்டோரியல் தானே, அதனால் நம்ம வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு வேல்யூஸ் எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து காமனாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இதை மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணி உங்களை வந்து அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி விட்றேன். அண்ட் நம்ம வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஷார்ப்பில் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அண்ட் ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க தெரியும். ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு ஆசம் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஆதி ஃப்ரம் பிஜி டியூட்டோரியல்ஸ். Bye guys.